ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஸ்பைஸியாக சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை அனைத்து விதமான குழம்புகளுக்கும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் சப்பாத்தி, அப்புறம் அனைத்து விதமான வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு குக்கரில் வேக விட்டுக்கலாங்க. நான் வந்துட்டு எந்தளவுக்கு வெந்தால் விசில் வருமோ அந்தளவுக்கு நீங்கள் வேக விட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 3 விசில்கள் விட்டுருக்கேன். இது குழஞ்சிடாமல் அதே சமயத்தில் கரெக்டாக வெந்துருக்கணுங்க. நம்ம இப்படி விரல் வச்சு அழுத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த தோல் வந்துட்டு அந்த அழுத்தி வரணுங்க. இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சாச்சு. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பு வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நம்ம ஒரு கரண்டி வச்சுட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. இது வந்துட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு இது வந்து நான் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம திருப்பி கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வந்துடுச்சுங்க. வெளியே நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துட்டு இப்போ கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலையை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கினா போதும், அதிக நேரம் வதக்க தேவையில்லை. இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்தேங்க. அதை நான் வந்துட்டு காட்டாமல் விட்டுட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கலை. சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கணுங்க. ஆனால் அதே டைமில் மிளகாய் பொடி கருகிடக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ ரொம்பவே சூப்பரான சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியான ஸ்பைசியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much.